அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்கிற நற்செய்தி பகிர்வு நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம் ஆண்டவர் 3ஆம் முறையாக தன்னுடைய பாடுகளை தன்னுடைய சீடர்களுக்கு முன் அறிவிக்கின்றார். இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களோடு எருசலேமுக்கு பயணப்பட்டு போகிறார். அப்படி இருந்த போதிலும் சீடர்களிடத்தில் சொல்லுகிறார், வாருங்கள் எருசலேமுக்கு போவோம். இது எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கிற போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள் மரணத்தை முன்வைத்தவராக பயணிக்கின்றார். எருசலேம் நகரம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை நமக்கு நினைவுபடுத்துகிற நகரமாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை இந்த பாடுகளின் பயணத்திலே ஒருங்கிணைந்து பயணிக்க அன்போடு அழைக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை அறிவிக்கும் போது சீடர்கள் இயேசு சொல்லுகிற அந்த காரியங்களை புரிந்து கொள்ளாமல் தான் தோண்டித்தனமாக தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. 3 முறை இயேசு தன்னுடைய பாடுகளை அறிவிக்கின்றார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பாடுகளை வேதனையோடு, நான் இவ்வாறு பாடுபட்டு மரிக்கப் போகிறேன், மானிட மகன் இவ்வாறு பாடுபட்டு மரிக்கப் போகிறார் என்று சொல்லுகிற போது சீடர்களுடைய பதிலளிப்பு எப்படி இருக்கிறது? ஒரு வித்தியாசமான பதிலளிப்பாக இருக்கிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தை 21 முதல் 23 வரை நாம் வாசிக்கின்றோம். இயேசு தன்னுடைய பாடுகளை முதல் முறையில் அவர்களுக்கு அறிவிக்கிறார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொள்ளுகிறார். நீர் பாடுபட வேண்டுமா, மரிக்க வேண்டுமா என்று சொல்லுகிறார். அப்பாலை போ சாத்தானே என்று பேதுருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறார். அன்பார்ந்தவர்களே, 2ஆம் முறை தன்னுடைய பாடுகளை மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் இறைவார்த்தை 22, 23 அவர் 2ஆம் முறை தன்னுடைய பாடுகளை அறிவிக்கின்றார். அப்பொழுது என்ன நடக்கிறது? விண்ணரசில் யார் பெரியவர்கள் என்று சீடர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் முறையாக தன்னுடைய பாடுகளை முன் அறிவிக்கின்றார். சீடர்கள் என்ன செய்தார்கள் என்று நமக்கு தெரியும். சபதேவின் மனைவி இயேசுவிடத்தில் வந்து, ஒரு மகனை வடப்புறமும் மற்றொரு மகனை இடப்புறமும் நீ ஆட்சி உரிமையோடு வரும்போது அமர்த்தும் என்று கேட்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்த இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அவ்வளவாக புரிந்து கொண்டதாக நமக்கு புலப்படவில்லை. இயேசுவோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள், இயேசு சொல்லுவதை கேட்கிறார்கள், அவருடைய ஓமைகளை அவர்கள் காது கொடுத்து கேட்கிறார்கள், அதற்கான விளக்கங்களையும் ஒரு சில ஓமைகளுக்கு தனிப்பட்ட விதத்தில் சீடர்களுக்கு விளக்கத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவதை சீடர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது எப்படி நிகழும்? நாம் இவரை பெரிய ஒரு இறைவாக்கினர் என்று கருதி அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இறைவாக்கினர் எப்படி பாடுபட்டு மரிக்க முடியும் என்கிற கேள்வி சீடர்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது. அதனால்தான் நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை முன் அறிவிக்கும் போது சீடர்களுடைய பதில் அளிப்பு வித்தியாசமானதாக இருக்கிறது. தங்களுக்குள் யார் பெரியவர்கள், ஆட்சி உரிமையோடு வரும்போது வலப்புறம் ஒருவரும் இடப்புறம் ஒருவரும் அமர வைக்க வேண்டும் என்று அவர்கள் பதில் அளிக்கிறார்கள். ஆனால் இயேசு தொடக்கத்திலிருந்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய குறிக்கோளில் தெளிவாக இருந்தார் என்பதை நாம் நற்செய்தி நூலிலே வாசித்து தெரிந்து கொள்கிறோம். தொடக்கத்திலே சாத்தான் கடவுளை சோதிக்கிறான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். அந்த சோதனையின் ஒரு சோதனையாக மலை உச்சிக்கு அழைத்து சென்று, இந்த அரசை உமக்கு நான் கொடுக்கிறேன், எல்லாரையும் உமக்கு கீழ்ப்படிய வைக்கிறேன் என்று சொன்னபோது கடவுள் என்ன பதில் அளிக்கிறார்? சாத்தானை கடிந்து கொண்டு கடவுள் ஒருவருக்கே பணி செய். இன்றைக்கு கூட நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த ஒரு மாண்புமிக்க அழைப்பு, தன்னை தாழ்த்தி பிறருக்காக பணி செய்வது. மானிட மகனும் தொன்று ஏற்பதற்கு அல்ல, தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்காக தன்னை கையளிக்கவும் வந்திருப்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பாடுகளை மரணத்தை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த தவ காலத்தில் நாமும் பல வேளைகளில் எது உண்மையான மைய பொருளோ அதை நாம் விடுத்து
ஓரங்களில் நாம் இருக்கின்ற தேவையற்ற காரியங்களில் நம்முடைய அதிக கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நற்செய்தியும் இந்த தவக்காலமும் நமக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் அழைப்பு, பணி செய்ய, பிறருடைய வாழ்வு முன்னேற என்னையே நான் கையளிக்க அழைக்கப்படுகின்றேன் என்பதை உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளைப் போல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல தொண்டு ஏற்றுக்கொள்வதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு மனமுவந்து நம்மை கையளிப்போம்.